எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கான ஒரு விஷயம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க மகளிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அந்த 5% அது வந்து நம்மளுடைய ஒரு பங்கீடும் இருக்கணும். அந்த மாதிரி 10 லட்சம் வரைக்கும் அவங்களே ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. லேடிஸை வந்து 1 லேக் வரைக்கும் 1 லட்சம் லேடிஸை வந்து தன் சுய காலில் சுயமாக முன்னேறதுக்கு வழிவகுக்கிற மாதிரியான ஒரு திட்டங்க. இது கோயம்புத்தூரில் கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த இதுபடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட், அதாவது ஒரு சத்துணவு சார்ந்தோ, ஒரு டெய்லரிங் சார்ந்தோ, ஒரு அழகு பியூட்டிஷியன் சார்ந்தோ எது வேணாலும் நம்ம இந்த திட்டத்தில் மானியம் பெற்று நம்ம கடன் அடைக்கக்கூடிய அந்த வழிமுறையும் இதில் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த திட்டங்க பொருளாதார ரீதியாக, அதாவது பண வசதி கொஞ்சம் கம்மி ஆனால் நமக்கு நிறைய திறமை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான திட்டங்க இது. இந்த கடன் வாங்கிறதுக்கு இப்போ நமக்கு சொத்து ஏதாவது நம்ம அவங்களுக்கு அடமானம் கொடுக்கணுமா, அதாவது அதுக்கு கேரண்டி மாதிரி கொடுக்கணுமான்னு கேட்டால் அது தேவையில்லை. சொத்து கடன் பெறதுக்கு இது தேவையில்லை. ஆனால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு பாதிக்காத மாதிரியான பொருட்களை நம்ம தயார் பண்ணி நம்ம சுய காலில் நிற்கிறதுக்கான ஒரு வழிவகை தாங்க இந்த மகளிர் மேம்பாட்டு ஆணையம் செஞ்சுருக்கு. இதற்கு நமக்கு என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸ் தேவைப்படும்னு கேட்டால், நம்ம இன்கேஸ் நம்ம இதை அப்ளை பண்ணணுன்னா நம்ம இப்போ நம்ம சொல்கிற அத்தனை ரெக்கார்ட்ஸும் எடுத்துகிட்டு போகணுன்னா அலைச்சல் இல்லாமல் பண்ணிக்கலாங்க. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, தாசில்தார்கிட்ட இருந்து நம்ம இந்த இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபு, நம்மளுடைய ஜாதி சர்டிஃபிகேட், இப்போ நம்ம 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த திருநங்கை அப்படின்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட், இப்போது கணவரை இழந்திருக்காங்கன்னா அந்த கைம்பெண் அவங்களுக்கான சர்டிஃபிகேட், அப்புறம் நம்ம ஸ்கூல்லேருந்து கிடச்சிருக்கோம் இல்லைங்களா, இல்லைன்னா காலேஜ்லேருந்து கிடச்சிருக்கோம் இல்லைங்களா டிசி அது, அப்புறம் ஜிஎஸ்டி, இப்போ நம்ம ஒரு பொருள் தயாரித்து விற்கிறோம் அப்படின்னா அந்த விலை பட்டியல், நம்மளுடைய ஃபோட்டோ, நம்ம பேங்க் பாஸ்புக், இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் போய் நம்ம மீட் பண்ணலாம். கோயம்புத்தூரில் மட்டுங்க 8 கோடி ரூபாய் பெண்களுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அவங்க சுய தொழில் பண்ணுறதுக்காக. ஆன்லைன்லேயும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. www.msmeonline.tn.gov.in ட்வீஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஆஃபீஸ் அட்ரஸும் சொல்லியிருக்காங்க. பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம், 2 ராஜவீதி, கோவை அப்படிங்கிற அட்ரஸுக்கு நம்ம நேரடியாக போனானாலோ, இல்லை ஃபோன் நம்பரும் நான் இதில் போடுறேங்க, அதில் போய் தேவையான இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் கலந்துக்கலாங்க. வயசு பார்த்திங்கன்னா 18லிருந்து 55 55 வரைக்குமான மகளிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த திட்டத்தில் நம்ம பயன்பெறலாம்.